ராமாயணத்தில் பெரிய தியாகத்தை செஞ்சவங்க ராமன், லக்ஷ்மணன், சீதான்னு பல கதைகள் கூறி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அவர்களுக்கும் மேலே ஒருவர் மிக பெரிய தியாகத்தை செஞ்சிருக்காரு. யாருன்னு தெரியுமா? லக்ஷ்மணன் மனைவி ஊர்மிளா தான். ராமாயண காவியத்தை அறிந்த பலர் ஊர்மிளாவின் தியாகத்தை பற்றி பெரிய அளவில் தெரிந்திருக்க மாட்டாங்க. லக்ஷ்மணன் மீது அளவற்ற காதல் வைத்திருந்த ஊர்மிளா செய்த தியாகத்தால தான் ராமாயண போரிலே வெற்றி பெற முடிஞ்சது. மிதிலை அரசன் ஜனகனின் மகளும் சீதையின் தங்கையுமான ஊர்மிளா சீதையை விட்டு பிரிய விரும்பாத காரணத்தினால்தான் ராமனின் தம்பி லக்ஷ்மணனையே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சீதா தேவி மீது ராமன் கொண்டிருந்த காதல், அன்பு நாம் ராமாயணத்துல பல இடங்கள்ல பார்க்க முடியும். ஆனா லக்ஷ்மணன் ஊர்மிளையின் காதல் கதை பெரிய அளவுல யாருக்குமே தெரியல. ராமன் 14 ஆண்டுகாலம் வனவாசம் சென்றபோது ஊர்மிளா ராஜ வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்ததாக நினைத்து கொண்டிருந்தார் லக்ஷ்மணன். ஆனா அதுவே ராமாயண போரில் ராமன் வெற்றி பெற மிகவும் உறுதுணையா இருந்துச்சு. ராமனும் சீதையும் வனவாசம் செல்ல வேண்டும் என கட்டளை வந்ததும் எதை குறித்தும் யோசிக்காத லக்ஷ்மணன் உடனே தானும் உங்களுடன் வருவேன் என ராமனிடம் தெரிவித்தார். வனத்திற்கு செல்வதை மனைவி ஊர்மிளிடம் கூட கேட்கல. அனைவரிடமும் விடைபெற்று செல்லும் போது ஊர்மிளா ராஜ அலங்காரம் செய்து கொண்டு லக்ஷ்மணன் முன் வந்து நின்றார். அண்ணனும் அண்ணியும், அதுவும் உன் அக்கா வனவாசம் போறாங்க, ஆனா நீயோ பட்டுடுத்தி நகைகள் அணிந்து கொண்டு ராஜ அலங்காரம் செய்து கொண்டு வந்து நிற்கிறாயே, எந்த ஒரு சிறு வருத்தமும் இல்லாமல் நிற்கிறாயே. ராஜ அலங்காரத்தை விரும்பும் உன்னை பார்க்கவே பிடிக்கவில்லை, இனி உன் முகத்தில் விழிக்கவே மாட்டேன் என கூறிவிட்டு கோபத்துடன் சென்றார். லக்ஷ்மணன் அங்கிருந்து சென்றதும் தன் திட்டம் நிறைவேறியதை எண்ணி மனதில் அழுது புலம்பினார் ஊர்மிளா. ஊர்மிளா மீது கோபம் கொண்டு சென்றதால் தான் லக்ஷ்மணன் வனவாசத்தின் போது உறங்காமல் தன் நினைப்பு வராமல் அண்ணன் அண்ணியை காக்க முடியும் என நினைத்து ஊர்மிளா இப்படி செய்தார். கடமையை மறந்து தன் நினைவு வந்துவிட்டா ராமனை காக்கும் பணியில் தடை ஏற்படும். தற்போது தான் ராஜ வாழ்க்கை வாழ்வதாக நினைத்து கோபத்துடன் சென்றுள்ளதால் இனி என் மீது ஒரு நொடி பொழுது கூட நினைக்காமல் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார் என ஊர்மிளா நம்பினார். ராமன் சீதையின் வனவாசத்தின் போது அவர்களுக்கு பாதுகாப்பு அரணாக விளங்கியவர் அவரின் தம்பி லக்ஷ்மணன். இதற்கு மிக முக்கியம் லக்ஷ்மணன் மனைவி ஊர்மிளாவின் பவித்திரமான அன்பு. 14 ஆண்டுகள் ஒரு நொடியும் உறங்காமல் லக்ஷ்மணன் காக்க தூக்கத்தின் கடவுளான நித்ரா தேவியிடம் ஊர்மிளா வேண்டினாள். ஆனால் அதற்கு நித்ரா தேவி சம்மதிக்கவில்லை. அப்போது ஊர்மிளா தன் கணவர் கடமையில் எந்த தடங்களும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவருடைய தூக்கத்தையும் சேர்த்து நானே உறங்குவதற்கான வரத்தை எனக்கு தாருங்கள் என வரம் பெற்றார். தூங்குவது என்ன பெரிய தியாகமா என நம்மில் பலர் நினைப்போம். ஆனால் 14 ஆண்டுகாலம் லக்ஷ்மணின் தூக்கத்தை சேர்த்து தூங்குவது சாதாரண விஷயமில்ல. அதுவும் உணவின்றி. இதனால் ஆரோக்கியம் இல்லாமல் உடல் பலவீனமடையும் என்பதை கூட பொருள்படுத்தாமல் இந்த தியாகத்தை செய்ய துணிந்தார். ராவணனை அழிக்க வேண்டுமானால் அதற்கு முன் அவன் மகன் இந்திரஜித்தை வதம் செய்வது அவசியம். ஆனால் ராமனால் இந்திரஜித்தை வதைக்க முடியாத நிலை இருந்தது. அதற்கு காரணம் அவன் வாங்கியிருந்த வரம். எவன் ஒருவன் 14 ஆண்டுகாலம் தூங்காமல் இருக்கின்றாரோ அவரின் கையால் தான் தன் மரணம் நிகழ வேண்டும் என்ற வரத்தை இந்திரஜித் பெற்றிருந்தான். அதனால் 14 ஆண்டுகாலம் உறங்காமல் இருந்த லக்ஷ்மணன் அவனை வதைத்து ராமனுக்கு மிகவும் பெரிய வெற்றியை பெற்று தந்தார். லக்ஷ்மணின் தியாகத்தை நினைத்து பார்க்கின்ற அளவிற்கு அவரது மனைவி ஊர்மிளாவின் தியாகத்தை யாருமே நினைச்சு பார்ப்பதில்லை. அதிலும் ராமன் மகாவிஷ்ணுவின் அவதாரம், சீதாதேவி லக்ஷ்மியின் அவதாரம், லக்ஷ்மணன் ஆதிசேஷனின் அவதாரம். இவர்கள் தங்கள் கடமையை செய்ய சில தியாகங்களை செய்தனர். ஆனால் சாதாரண மனித பிறவி எடுத்த ஊர்மிளா தன் கணவன் மீது கொண்ட உன்னத காதலால் செய்த தியாகம் அளப்பரியது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். பாய்.